ஹாய் வணக்கம். இப்போ நம்ம சிங்காநல்லூரில் இருக்கோம். சிங்காநல்லூருக்கு எதுக்கு வந்திருக்கோம்? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரி, இப்போ நவராத்திரி போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த நவராத்திரியில் நீங்கள் நிறைய ஒவ்வொரு இடத்துல எல்லாம் விற்பனைக்காக வச்சிருக்கிற அந்த கலர் பொம்மைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிக்கட்டுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு படிக்கட்டுலையும் எந்தெந்த மாதிரியான பொம்மைகள்லாம் வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். சிங்காநல்லூரில் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். இவங்க பேர் என்ன அப்படின்னா நந்தினி முருகன். இவங்க ஒரு பிஇ கிராஜுவேட், சரிங்களா? ஸோ இவங்களுக்கு 3 வயசுலேருந்து கலை மேலே ஒரு தீராத காதல் அப்படின்னே சொல்லலாம். சென்னையில் கலைச்சேத்திராவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க இவங்க பிஇ படிச்சுட்டு விப்ரோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு திருமணமும் ஆகியிருக்கு, அப்ராடும் போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு திருமணமான பிறகு ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? ஸோ இவங்க என்னதான் திருமணம் ஆனாலும் இவங்களுக்கு அந்த கலை மேலே ஒரு தீராத காதல் இருந்துச்சு இல்லையா? அதை வந்து மாற்ற முடியல. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸோட சம்மந்தத்தோட கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் மற்றதும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு அகாடமியும் உருவாக்கியிருக்காங்க. அந்த அகாடமி பேர் என்ன அப்படின்னா பொற்சபை. இங்கே காலப்பட்டியில் ஒன்று இருக்குது, பாப்பநாயக்கர் பாளையத்தில் ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில். வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் கீழே தர டிஸ்கிரிப்ஷனில் போய் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா அந்த கலை மேலே தீராத காதல் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க இங்கே கொழுவில் அதை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கிறத நம்மளே பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாய் மேம். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் வணக்கம், ப்ளீஸ் வெல்கம். ஓகே. வீடு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நிறைய பொம்மைகள், கடவுள் சிலைகள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் ஒரு வீட்டுக்கு கொழு வச்சிருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த நவராத்திரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நவராத்திரிக்கு வந்து ஆக்சுவலி நிறைய இது உண்டு, கதைகள் உண்டு. ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதுல வந்து எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் ரொம்ப விரும்பி இன்வைட் பண்ண ஸ்டோரி என்னன்னா செலிப்ரேட்டிங் விமன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தசரா, தீபாவளி, அது வந்து ராமர் வந்து வின் பண்ணி வந்தது. அப்புறம் பொங்கல் இஸ் ஃபார் சன் காட் அப்படி பார்ப்பீங்க. ஆனால் நவராத்திரி இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். You are celebrating womanhood, you are celebrating different aspects of women. ஓகேங்களா? ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் வந்து we take இந்த 9 நாளுமே 3 forms of goddess இருக்கு. துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி. அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் a different god basically, this is different aspects of womanhood. So Durga Amman பார்த்தீங்கன்னா she is known for her valor, courage and her victory and all that. And Lakshmi பார்த்தீங்கன்னா it is for her wealth and prosperity. And Saraswati பார்த்தீங்கன்னா for knowledge and all those kind of things. So all these aspects வந்து celebrate பண்றது தான் நவராத்திரி. So என்னுடைய இதுல வந்து I celebrate womanhood through நவராத்திரி. I celebrate and remind. This is a reminder because knowing 100 girls, 120 girls in கூட இருக்கிறதுனால I take this Navaratri as an opportunity to remind them of those kind of stories, to tell them that you have something in you to celebrate. So I do this as like that. ஏன்னா நிறைய இருக்கிற சில பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, மகிஷாசுரமர்தினி, அந்த மகிஷாசுரனை வந்து இது பண்றதுக்காக வதம் பண்ணும்போது சில பேர் வந்து கடவுள் போகும்போது இதை வந்து பொம்மைகள்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வின் பண்ணதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். அது எது உண்மைங்கிறதெல்லாம் இல்லை, பட் ஐ வுட் லவ் டு திங்க் தட் திஸ் இஸ் வாட் நவராத்திரி ரெப்ரசன்ஸ். அதனால நான் இதுக்கு இப்படிதான் வச்சு செலிப்ரேட் பண்ணுவேன். இப்போ நம்ம வீட்டில் இந்த இப்போ குழு வச்சிருக்கோங்க, நம்ம வீட்டில் எப்படி பூஜைகள்லாம் நம்ம பண்ணுறோம், உங்களோட பழக்கம் எப்படி?
பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 days ஃபார் துர்கா, செகண்ட் ஃபார் லக்ஷ்மி, தேர்ட் ஃபார் சரஸ்வதி அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுவோம். ஸோ முதல் 3 நாளில் பார்த்தீங்கன்னா சிங் சாங்ஸ், துர்கை அம்மனை கூட்டின சாங், அந்த ஐகிரி நந்தினி, லலிதா சஹஸ்ரநாமம் அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிடுவோம். தட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் சில பேர் சாயந்தரம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த காலையில் பண்ணுறது ப்ளசண்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி முடிச்சுட்டு ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களும் கூப்பிட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே விளக்கேற்றிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறது. சாயந்தரம் வந்து பழமோ ஏதோ வச்சு சில பேர் வந்து காலையில் வந்து இது படைப்பாங்க, சுண்டல் படைப்பாங்க, இல்லை காலையில் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க்கு. மத்தியானம் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த டே. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சுண்டல், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சாதம் படைக்கலாம். ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி தான் படைக்கணும் அப்படிங்கிறது அது இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. நிறைய நெட்லலாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் ரூல்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு. பட் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். வாட் ஏன்னா காட்க்கு வந்து நம்ம என்ன அன்போடு கொடுக்குறோமோ அதுதான் கண்டிப்பாக. தட் இஸ் சம்திங் ஐ ரியலி பிலீவ். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த நவதானியங்கள்ல ஏதோ ஒன்று கொடுத்துட்டே வரணும். என்ன இருக்கோ வீட்டில் நம்ம நவதானியங்கள். இப்போ ஒவ்வொரு நவதானியம் 9 தானியங்கள் வாங்க. ஸோ ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு நாளைக்கு வைப்பீங்களா? ஆமாம் அப்படிதான் வைப்போம். தட் இஸ் நைஸர் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு இந்த சுண்டல்னா, ஒரு நாளைக்கு பீன்ஸ், இன்னொரு நாளைக்கு வந்து கடலை பருப்பு போடலாம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பண்ணலாம். சரி, இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ கலையில் ரொம்ப டான்ஸர் ஆக்சுவலி. ஸோ நம்ம வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏதாவது டான்ஸ் ஓ கண்டிப்பா நவராத்திரி அப்ப எல்லா இதுலயுமே கோவில்லையுமே வந்து நவராத்திரி ப்ரோக்ராம்ஸ் வைப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு 2-3 நாள் ஆடிடுவோம். பக்கத்துல இந்த கோயில்ல, அந்த கோயில்ல ஒரு நாள், இந்த கோயில்ல ஒரு நாள்னு நாங்க போய் பிள்ளைகளை கூட்டிட்டு ஆடிடுவோம். இங்கேயும் வந்து பாடிட்டு அப்புறம் எல்லாரும் அங்க போவோம், ஆடிட்டு வந்துடுவோம். தாம் 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 தாங்கிட்டதகத தோடங்க தக்குத்தாம் தீம் 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 தீங்கிட்டதக தித்தோடங்க திக்குத்தை தாம் 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 தாங்கிட்டதகத தோடங்க தக்குத்தாம் தீம் 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 தீங்கிட்டதக தித்தோடங்க திக்குத்தை தாம் 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 தாங்கிட்டதகத தோடங்க தக்குத்தாம் தீம் 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 தீங்கிட்டதக தித்தோடங்க திக்குத்தை தாம் 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 தாங்கிட்டதகத தோடங்க தக்குத்தாம் தீம் 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 தீங்கிட்டதக தித்தோடங்க திக்குத்தை தாம் 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 தாங்கிட்டதகத தோடங்க தக்குத்தாம் தீம் 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 தீங்கிட்டதக தித்தோடங்க திக்குத்தை தாம் 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 தாங்கிட்டதகத தோடங்க தக்குத்தாத்தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தாத்தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தாத்தை தித்தித்தித்தை திகிதக தீதோ ஹஸ்தங்க திகிதக தீதோ ஹஸ்தங்க தீதோ ஹஸ்தங்க ஜகதோங்க தித்தித்தித்தை திகிதக தீதோ ஹஸ்தங்க திகிதக தீதோ ஹஸ்தங்க தீதோ ஹஸ்தங்க ஜகதோங்க குத்த கிட்ட கிண்ண தொங்க தோதோடகதாம் தோந்தீம் தோதி குத்தக்க தோதோடகதாம் தோந்தீம் தந்தா திம் 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 தத்தோடங்க தக்குத்தாத்தை மூஷிக வாஹன மோதக ஹஸ்த ಚಾಮರ ಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ
பசங்கன்னு சொன்னீங்க, அன்பார்ச்சுனேட்லி பசங்க பிறந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது டீச் பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓ எஸ், என் பெரியவன் வந்து வயலின் கத்துருக்கான், சின்ன வந்து மிருதகம் பழகிருக்கான். டான்ஸ்ல பரதநாட்டியம் டான்ஸ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இட்ஸ் நாட் தட் அவங்க கத்துக்க கூடாதுன்னு நினைக்கல. அவங்க 2 பேரும் விரும்பி கேட்டது, ரொம்ப விரும்பி கேட்டது வயலினும் அவங்க மிருதகம் தான் கேட்டாப்ல சின்ன பையன். அதனால அதையும் நான் கத்து கொடுத்துட்டேன். गरुडगमन तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव जलजनयन विधिनमुचिहरण मुख विबुध विनुत पद पद्मा जलजनयन विधिनमुचिहरण मुख विबुध विनुत पद पद्मा विबुध विनुत पद पद्मा मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव शंख चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक शरणं शंख चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक शरणं सर्वलोक शरणं मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव. இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து உமன்ஸுக்காக தான் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபார் உமன்ஸுக்கு அதிகமாக ஆசை இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், நம்ம வீட்லையும் பண்ணணும் அப்படின்னாங்க. சில பேர் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரி, சில பேருக்கு எப்படி வைக்கணுங்கிறது கூட தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னா நான் அப்போ சொன்னதே தான், நம்ம என்ன மனசால கொடுக்குறோமோ அதுதான். இது வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டது வந்து when I did a story on கண்ணப்ப நாயனார் கதை தெரியும் உங்களுக்கு, கண்ணப்ப நாயனார்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சிவபக்தர்லாம் கிடையாது. காட்டில் போயிட்டு இருந்தவர் சிவனோட இதை பார்த்துட்டு லிங்கத்தை பார்த்துட்டு அழுக்கா இருக்குன்னு தொடச்சி விட்டாரு. தொடச்சிட்டு இவனுக்கு பசிக்குதான்னு நினைச்சிட்டு போய் he hunted and deer meat கொண்டு வந்து வச்சாங்க. அவருக்கு அதுதான் தெரிஞ்சது. ஆனால் கடவுள் வந்து கூப்பிட்டு அவர் ஒன்றும் சொல்லலையே, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லலை. அவர் ஆசையா என்ன கொடுத்தாரோ அதையே கடவுள் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா கடவுள் அங்கே எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நவராத்திரிக்கும் எனி ஃபங்க்ஷன் ஃபார் தட் மேட்டர் நான் சொல்றது இதுதான். வாட் எவர் யூ ஃபீல் லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட், வாட் யூ கிவ் காட் வில் டேக். யார் வேணாலும் வைக்கலாம். ஏன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவங்க வைக்கக்கூடாது, அவங்க வைக்கக்கூடாது அப்படிலாம் அந்த நம்பிக்கையே இருக்கணும். பிகாஸ் அதான் சொன்னேன் இல்லையா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கண்ணப்ப நாயனார். அவர் வந்து அந்த மாமிசத்தை அப்படியே ராவா வச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு அந்த மனசு இருக்கும்போது எனிதிங் யூ கேன் கிவ். புரியுதுங்களா? ஸோ இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஸோ நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 படியில் சிம்பிளாக 4 சிலை வீட்டில் அந்த இந்த பொருளாக இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து இந்த பொருளாக வச்சு, ஏன்னா அந்த ஒரு இது இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லுவாங்கன்னா மேலே வந்து காட்ஸு, அடுத்தது டெமி காட்ஸுன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுஷார்கள், அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த இவங்கெல்லாம் வச்சுருக்கேன், டிவோட்டீஸ் எல்லாம் இருக்கு மனுஷார்கள், அதுக்கப்புறமா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து எனிபடி கேன் டு. ஸோ வீட்டில் நான் நிறைய பேரோட வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, வெளியில் எங்கே பார்த்தாலும் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இடத்துல எல்லாத்தையுமே பிலீவ் தட் எவ்ரிதிங் இஸ் ஃபார்ம் ஆஃப் காட். அவ்வளவுதான். இப்போ நவராத்திரி எண்டுக்கு வந்துடலாம். 9வது நாள் முடிக்கும் போது இது எப்படி நம்ம முடியும்?
முடிக்கும் போதுன்னு சொல்ல வேண்டாம், இட்ஸ் ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் வெரி குட் இயர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் 9 days முடிஞ்ச பிறகு the last day is Vijayadashmi. Vijayadashmi is a very very important day. Actually, Vijayadashmi is where we start something new. That is why we don't say it ends. Navaratri doesn't give an end. It actually gives rise to a new beginning. Okay, அப்படிதான், yes. new beginning. So Vijayadashmi அப்போ வந்து நம்ம அன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது நல்லா போகுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. அதனால தான் அட்மிஷன்ஸ்லேருந்து, ஸ்கூல் அட்மிஷன்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா நீ விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லா போகும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் டே அப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக பூஜையை பண்ணிட்டு அடுத்த நாள் விஜயதசமி அப்போ ஆரத்தி எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி கலச்சிட்டு நகர்த்தி வச்சிடணும். அதுக்கப்புறமா நல்ல நேரத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் படுக்க வச்சிடணும். ஏன்னா we believe that இந்த 9 நாளுமே இதில் எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கிறதா விரும்பும். எல்லாத்துலேயுமே கடவுள். ஸோ 9 நாளும் அந்த அம்மன் வந்து நின்றுட்டு இருக்கிறதா நினைப்போம். அந்த 9வது நாள் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி படுக்க வச்சிருவோம். ஸோ the 9 days it is believed that அந்த கடவுள் வந்து இந்த பொம்மையிலையும் வரவங்க கெஸ்ட்லையும் இருக்கிறதா நம்பிக்கை உண்டு. ஸோ அதை அப்படிதான் முடிப்பாங்க. நான் அப்படிதான் முடிப்பேன். ஓகே மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கிளாஸ்ல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னுடைய வியூவர்ஸ்க்கு என்னன்னா, ப்ளீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து யூஸ் திஸ் ஆஸ் அ ப்ராக்டிஸ் டு டீச் த கம்மிங் ஜெனரேஷன். ஸோ ஏன்னா நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு குழந்தைங்க வந்து நவராத்திரி பழக்கம் மேப் வைப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்கன்னா ஐ பிலீவ் தட் அந்த பழக்கத்தை அவங்க கொண்டு போவாங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் டீச்சிங் அ மேன் இஸ் ஒன் திங், பட் ஒரு உமனுக்கு வந்து டீச் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் டீச்சிங் அன் என்டையர் ஜெனரேஷன், பிகாஸ் ஷீ ஷேப்ஸ் த என்டையர் ஜெனரேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்கம்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் ட்ரெடிஷ்னல் சென்ஸ். இட் இஸ் அபவுட் ரிமெம்பரிங் அவர் ஸ்டோரிஸ், ரிமெம்பரிங் அவர் கல்ச்சர். எல்லா ஸ்டோரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா குட் ஓவர் ஈவில், கடைசியில் நல்லது ஜெயிக்குங்கிற ஒரு இது, அதை வந்து இம்பைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போதான் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் அந்த நம்ம நல்லது நடந்தால் நமக்கு நல்லது நடக்கும். இட்ஸ் நாட் செல்ஃப் டிசிப்ளின் தானே. நம்ம எவ்வளோதான் போட்டாலும் பிள்ளைங்க போட்டு நடக்க போகிறதில்ல, அதுங்களுக்காக தெரிஞ்சு நடக்கிறது. இதெல்லாம் ஒரு வழி. அதுங்களுக்கு நவராத்திரி அது இதுங்கிறதெல்லாம் ஒரு வழி. உங்களை ஒருத்தரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி ஆகணும். கண்ணகி மேம், நந்தினி மேமோட அம்மா. இவங்க பேசிக்ஸ் அவங்களுக்கு உள்ளாண்ட அந்த இசைகள், அந்த நடனம் வந்து எப்படி பண்ணணும், இசைகள் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் தரணும், நம்மளோட கல்ச்சர் பற்றி எப்படி சொல்லணும், ஒவ்வொரு நிமிஷமாக சொல்லி கொடுத்தது இவங்க தான். ஸோ இவங்களை பற்றி ஒரு சின்ன டாபிக் வாங்க. இப்போ நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பேசிக்ஸ் கொழுவனா என்னன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் இங்கே வந்து பார்த்தா பிரமிச்சு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாடர்ன் ஏஜ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இந்த ஒரு கொலுங்கிறது நமக்கு ஒரு நம்ம கல்ச்சர், நம்மளுடைய எத்திக்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாங்கள்லாம் படித்த போது அப்போல்லாம் மாரல் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும், மியூசிக்னு ஒன்று இருக்கும். எல்லா டீச்சர்ஸும் எங்களுக்கு பாடம் போதிக்கிறாங்களோ இல்லை, இதெல்லாம் அதை விட பாட்டி, அம்மா எல்லாம். இப்போ அதெல்லாம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியலை. அது அட்லீஸ்ட் இது மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
அதை என் பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை கற்றுக்கணும்னு நினச்சேன்னா 3 வயசில் பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துகிட்டு போவேன் டான்ஸுக்கு. அப்போ அது சின்ன குழந்தை, ஏன்னா எனக்கு உள்ள ஒரு வெறி, அதுவும் திருப்ப கற்றுக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு இதில் விப்ரோல எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அப்போல்லாம் அவள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தையும் கொடுத்துட்டு அந்த சின்ன கை குழந்தை நான் மடியில் வச்சுட்டு அவள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆஃப்டர் மேரேஜ் கொடுத்தா பாருங்க, அது ஸ்ரீ சக்கர ராஜசுமா அப்படியே ஒரு அம்பாள் மாதிரியே இருந்தது. அதுதான் இன்னும் என் கண்ணு. மதரா வந்து மேம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு இப்போ ப்ரௌடா இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு ப்ரௌடான விஷயம். எவ்வளோ பேர் வேணாலும் திருமணம் உட்காரலாம், இப்போ அதுனா லட்சத்தில் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, எல்லாரும் சாதிக்கிறது. ஆனால் இதுதான் எனக்கு என்னைய பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப பெருசு. அதே மாதிரி அவளும் ஒரு குழந்தைக்கு, ஒரு பொன் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது ஒரு பரம்பரைக்கே நம்ம சொல்லியிருக்கோம். இதுவே எனக்கு பையனாக இருந்ததுன்னா அது பையன் கற்றுப்பான், மருமக அதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லையா? அதனால அவனும் பொன் குழந்தைங்களை தான் பேஸ் பண்ணி எல்லா இதுவும். இப்போ எல்லாம் மாடர்னாக வந்து என்னன்னா ஒரு எத்திக்ஸை வச்சு ஏதோ குலூல் வைக்கிறாங்க, அதை நான் அவங்களும் வைக்கவே விரும்ப மாட்டேன். ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதை பிரதிபலிக்கிற ஒரு சாமியோட ஒரு ஸ்டோரியை சொல்கிறது தான் எடுத்துருப்பாங்க. அது மூலமா அவ குழந்தைங்களுக்கு அவ குழந்தைங்கன்னா அவ ஸ்டூடெண்ட்ஸ் அவ குழந்தைங்க தானே, அது மாதிரி கற்றுக்கிறது வந்து என்ன சந்தோஷமாக இது அப்படியே பரவட்டுமே அப்படிங்கிறது. ஓகே வியூவர்ஸ், இப்போ மேம் சொன்னது நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் எ மதரா, ஆஸ் எ கிராண்ட்மாவா, ப்ளீஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட நெக்ஸ்ட் உங்களோட அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய அழிஞ்சிடாம மேம் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கம்பல்சரி தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான். ப்ளீஸ் பேரண்ட்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.